ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரு லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகர் பிரான்ச்லேருந்து 4 கிராமில் டைமண்ட் பெண்டன்ட் இருக்கிற மாதிரி பிளாக் பீட்ஸு ஷார்ட்டு பிளாக் பீட்ஸ் காட்டுங்க அக்கா, டெய்லி ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரி அன்னிட்டு நம்ம சிஸ்டர் கேட்டாங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான் இது. இன்னும் 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிற டெய்லி வேர் டைமண்ட் வித் பெண்டன்ட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டோட ரேட் வந்து 56,000 இருக்குங்க. ப்ளஸ் நான் வெயிட்டு அந்த செயினில் எவ்வளோ டைமண்ட்ஸு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னுட்டு நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அதோடு நான் டேகு உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சாலும் அந்த டேகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்கு இல்லைங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்கிற இந்த பிளாக் பீட்ஸு தாலி, நம்ம தாலி இருக்கும் இல்லை, அந்த மாதிரி பேட்டர்னில் 2 ரவுண்டு தாலி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இது 7 கிராம் தான் இருக்குது பாருங்களேன். சூப்பர் ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லு டைமண்ட் தாங்க. அது ஒரு பெண்டன்ட்டில் நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும் செயினும், கெட்டியான செயினுங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இதில் டைமண்ட் வந்து 1.910 கேரட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கேரட் டைமண்ட் நினச்சிக்கோங்களேன். சூப்பராக இருக்குல்ல, அதிரடியாக இருக்குது. இது கல்யாணம் ஆகாதவங்க கூட போட்டிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்னு டெய்லி ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகணும், சிம்பிளாக ஒரு 4 கிராமில் காட்டுங்க அக்கான்ட்டு சிஸ்டர் கேட்டாங்க. ஸோ இதில் 2 கிராமில் இந்த இருக்குங்க. நான் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடல் எவ்ரி கிரீன் மாடல் தாங்க. யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும். டைமண்டு அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி ஒன்று குட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 கிராமில் தான் இருக்குங்க. இதோட செயின் வெயிட்டு டாலர் எல்லாம் சேர்த்து அதில் டைமண்ட்ஸு தனியாக இருக்குது. அடுத்தது இந்த டைமண்ட்ஸ், இது ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன் தாங்க. பிளாக் பீட்ஸு கீழே லேயரில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் வருது. அந்த பெண்டன்ட் பாருங்கள், எல்லாமே அது அட்டாச்சபிள் தாங்க. 7 அப்படின்னா 7.5 கிராமில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இதுவுமே நம்ம டெய்லி வேர் பண்ணலாம். கெட்டியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி நடுவில் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 பிளாக் பீட்ஸ் வருது, ஒரு செயின் மாதிரி வருது, மேலே திருப்பி 5 பிளாக் பீட்ஸ் வருது, செயின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 4 கிராம் தான் இருக்குது சிஸ்டர். நீங்கள் கேட்ட 4 கிராமில் அதை வந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது. இது யாராக இருந்தாலும் போட்டிக்கலாங்க. 5 கிராமில் தான் இருக்குது. சூப்பர் இல்லை? 3V ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் லேயரில் டைமண்ட் வருது. அவ்வளோ அழகாக இருக்குது. கழுத்து கட்டாக நம்மளுக்கு கரெக்டாக வந்து நிற்குதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பரான மாடல் தாங்க. இதுவுமே ஸ்ட்ராங்கான மாடலு. இந்த மாதிரி டைமண்ட் இல்லாமல் நான் காட்டியிருக்கேன் இல்லைங்க. இதெல்லாம் 18 கேரட்டில் இருக்கக்கூடியதுங்க. இந்த மாதிரி டைமண்ட் வச்சது வந்து இந்த பிளாக் பீட்ஸ் இருக்கிற டைமண்ட் செயினும் பிளாக் பீட்ஸ் செயின் வந்து 22 கேரட்டு. பிளாக் பீட்ஸ் இல்லாமல் சில மாடல்ஸ் காட்டியிருக்கேன் இல்லைங்க, டெய்லி வேர் பண்ணுற மாதிரி. அது 18 கேரட்டில் இருக்குது. சரிங்களா? இந்த பேட்டர்னும் 6 கிராமில் இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல? பால் வந்து கீழே தொங்குதுங்க. டாலர் பெருசாக எம்போஸாக அழகாக இருக்குது. அடுத்தது இதுவுமே நம்மளுக்கு ஒரு தாலி மாடல் செயின் தான். 4 கிராமிலவே இருக்குது பாருங்கள். இது 2 ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக பிளாக் பீட்ஸு அப்புறம் செயின் அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தாலி செயின் மாதிரியே இருக்கும். ஸோ 4 கிராம் 100 மில்லி கிராம்ஸ் இருக்குது. அடுத்தது இது 2 லேயரில் டைமண்ட் வருதுங்க. 5 பிளாக் பீட்ஸ் மாதிரி வருது, செயின் வந்துடுது, திருப்பி 5 பிளாக் பீட்ஸ் மாதிரி வருது. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோ கெட்டியான பேட்டர்ன் தான். இது 4.25 கிராம் கிட்டே இருக்குது. 5 கிராம் கொஞ்சம் கம்மி நினச்சிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு பெண்டன்ட் தொங்குறது பாருங்கள், எவ்வளோ அழகாக டீசெண்டான லுக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் அவைலபிள் இருக்குங்க. சிம்பிளாக 4 கிராமில் நம்மளுக்கு செயினும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பீட்ஸ் தான். அதோட பிளாக் பீட்ஸ் இருக்கிறது அவ்வளோ கெட்டியாக இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து அது பீட்ஸு கோத்திருக்காங்கல்ல, அவ்வளோ கெட்டியான செயினு, அந்த பெண்டன்ட்டு அவ்வளோ அட்டாச்சபுளாக சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு 8 கிராம் கிட்ட இருக்குங்க. கீழே அந்த டாலர் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த சைடு ஒரு 5 பிளாக் பீட்ஸ், அந்த சைடு ஒரு 5 பிளாக் பீட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் வந்துடுது. சிம்பிளாக டீசெண்ட் லுக் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ட்ரெண்டு சூப்பராக அரைவல் வந்துருக்குங்க. அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். ஏன்னா வித்தியாசமாக இருக்குல்ல? 3
டைமண்ட் கீழே வருது, 3 டைமண்ட் மேலே லேயரில் வருது. அந்த ஃபுல்லு செயினு கீழே மட்டும் ஒரு 5 பீட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க பிளாக்கில். சூப்பர். இந்த பேட்டர்னும் அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, லுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நம்ம பவு கட்டுவாங்கல்ல டை போட்டுட்டு, அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அந்த டைமண்ட் பெண்டன்ட் மட்டும் ஒரே ஒரு பிளாக் பீட்ஸ் வரும், ஒரு செயின் வரும், ஒரு பிளாக் பீட்ஸ் வரும், ஒரு செயின் வரும், அந்த மாதிரி பேட்டர்னுங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு, கழுத்தில் போட்டால் டீசெண்ட் லுக் இருக்குது. அடுத்தது இந்த டைமண்டு பெண்டன்ட்டு செயின் பாருங்களேன், வி ஷேப் மாதிரி டைமண்ட் கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. செயின் வந்து 2 கிராம் தான், 18 கேரட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக லுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த டைமண்ட் பாருங்கள், 3 டைமண்டும் 0.240 கேரட் தான் இருக்குது. இது 2 கிராமுக்கு இன்னும் கம்மியாகவே இருக்குது. செயினும் கெட்டியாக இருக்குங்க. அப்பா எனக்கு பயமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற சேல்ஸ் பாப்பா இருந்தாங்க, அந்த அம்மா கிட்ட கேட்டால் எனக்கு பயமாக இருக்குமான்னா, அக்கா அது ஒன்றும் ஆகாதுக்கா, 18 கேரட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் வந்து 6 கிராமில் இருக்குது. சேம் பேட்டர்ன் செயின் தான், ஆனாலும் கீழே வந்து டாலர் வந்து அழகாக கொடுத்து ஒரு லீஃப் வந்து அப்படி திரும்பி இருக்கிற மாதிரி கீழே எல்லாமே வி ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 கிராம் கெட்டு இருக்குங்க இந்த செயினும். சூப்பர் இல்லை? இந்த பேட்டர்னும் அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தனியாக கட்ட முடியாதுங்க, செட்டோடு தான் விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு செட்டு வேண்டாம், பிளாக் பீட்ஸ் மட்டும் தனியாக வேணுமன்னாலும் உங்களுக்கு இன்னும் வெயிட் கம்மியாகும். டாலரு நம்மளுக்கு தனியாகவும், வேறு டாலர் ஏதாவது உங்களுக்கு அட்டாச் பண்ணி போட்டுக்கணும்னு ஐடியா இருந்தாலும் தனியாகவும் அவைலபிள் இருக்குது. சூப்பரான மாடல்ஸ், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க. எனக்கு பிடிச்ச மாடல்ஸு பிளாக் பீட்ஸு வித் டைமண்டோடு நான் காட்டியிருக்கேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் கூட நல்லா இருந்துச்சுங்க. டாலரு கொஞ்சம் பெருசாக எம்போஸாக கொடுத்துருக்காங்க. 560 கேரட், 0.560 கேரட் டைமண்ட் இருக்குது. 5.5 கிராம் கிட்ட கோல்டு இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து கோல்டுக்கு தனியாக காஸ்ட்டு பே பண்ணணுங்க, அப்புறம் டைமண்டுக்கு தனியாக காஸ்ட் பண்ணோம். அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் பீட்ஸ்க்கு, அதுக்கு தனியாக காஸ்ட்டு பே பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளோ 200 300 அப்படி தாங்க போடுறாங்க. அடுத்தது ஒரு சிஸ்டர், அக்கா டைமண்டில் மூக்குத்தி காட்டுங்கன்னு கேட்டாங்க. டைமண்டில் மூக்குத்தி மோஸ்ட்லி இப்படி தான் வரும். ஒரு பாக்ஸ் வரைக்கும் காட்டியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க. 10,000லேருந்து 35,000க்குள்ளே இருக்கக்கூடியதுங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது. 5 கல், 3 கல், சிங்கிள் கல், 2 கல், 3 கல், 5 கல், 7 கல், 9 கல் கூட வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கு க்ளோஸிங்கே இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டேக்கோடு காட்டியிருந்தேன் பார்த்தீங்கல்ல, 1 கிராம் கிட்ட கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்கங்க அவங்க. அந்த மாதிரி 9 கல் 11 கல் இருக்கிறதுக்கு. மற்றபடி 300 மில்லிகிராம்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 கல் அது மாதிரி இருந்துச்சுன்னா. சிங்கிள் கல் இருக்கிறது கூட இருக்குது டைமண்டில். நீங்கள் கேட்டது வந்து 5 கல் 7 கல் அது மாதிரி இருந்தது காட்டுங்க அக்கா. நீங்கள் அந்த பேட்டர்னில் தான் காட்டியிருக்கேன். இது 5 கல் இருக்கக்கூடியது. இது வந்து 7 கல் மேலே இருக்குது, அது 9 கல். அதுக்கு மேலே இருக்கிறது 11 கல், இது 4 கல். அது மாதிரி டைமண்டுக்கு தனி ரேட்டுங்க, கோல்டுக்கு தனி ரேட்டு வரும். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னுட்டு நான் 1 by 1 கண்டிப்பாக போடுறேன்.